பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார் என்று தருகிறார். இயேசு தருகிறார் என்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே இரத்தம் சிந்திவிட்டார். அதற்காகத்தான் சிலுவையிலே இரத்தம் சிந்திவிட்டார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார் என்று தருகிறார். இயேசு தருகிறார் என்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே இரத்தம் சிந்திவிட்டார். அதற்காகத்தான் சிலுவையிலே இரத்தம் சிந்திவிட்டார். பாவ மன்னிப்பில் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவ மன்னிப்பில் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பரலோகம் வர முடியாது. அன்பான சகோதர சகோதரிகளை, ஆண்டவராகிய தேவன் இந்த வானத்தையும் பூமியும், ஆதியிலே வேதம் சொல்லுது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். மனிதனை தேவன் செம்மையான வகையை உண்டாக்கினார். ஆனால் மனிதர்களோ அவரவர்கள் தங்கள் உபய தந்திரத்தினாலே தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இந்த உலகத்தினுடைய பாவ வழிகளை சிக்கொண்டு மனிதர்கள் போனபடினாலே இந்த உலகத்தை உண்டாக்கிற தேவன் மனிதனாக, உலகத்தை படைத்த ஆண்டவர் மனித அவதாரம் எடுத்து இயேசு கிறிஸ்து என்கிற பெயரில் இந்த உலக மக்கள் நம்ம எல்லாரையும் ரட்சிப்பதற்காக மனிதனாய் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். அன்பான சகோதர சகோதரியே, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவராக இருக்கிறார். இயேசு எங்கே இருக்கிறார் என்றால் ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கிறார் அல்ல. அவருடைய குடியிருப்பு பரலோகத்துல. நாம் பூமியில் இருக்கிறோம். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதுபடி என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகையால ஆண்டவர் இயேசு என்ன சொல்கிறார், எதற்காக இந்த பூமிக்கு இன்னைக்கு 2025 ஆண்டு ஆகிருக்குது என்றால் இதனுடைய நம்பர் காரணம் என்ன? இயேசு இந்த உலகத்துக்கு மனிதனாய் வந்து 2025 ஆண்டு காலம் ஆகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்படி இயேசு எதற்காக இந்த உலகத்துக்கு வர வேண்டும்? மனிதனுடைய பாவத்தை போக்குவதற்காக, பாவ சாபத்தை நீக்குவதற்காக, மனிதனுடைய பாடுகளை நீக்குவதற்காக, மனிதனுடைய துன்பங்களை நீக்குவதற்காக. நமக்கு எத்தனையோ வியாதிகள், வேதனைகள், வறுமைகள், கடன் பிரச்சனை, எவ்வளவோ போராட்டத்தில் இருக்கிறோம். இயேசு சொல்கிறார், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். ஒரு நம்பிக்கை மாத்திரம் இயேசுவின் பேரில் வைத்தா, அருமையான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து உங்களை விடுவிக்க, உங்களுக்கு சமாதானம் தர அவர் ஆயத்தம் உள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த கிராமத்தில் இயேசு இந்த கிராமத்தை தேடி வந்திருக்கிறார். இயேசு உங்க வீட்டை தட்டி கொண்டிருக்கிறார். இதோ வாசப்படி கதவை தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் உள்ளே பிரவேசித்து அவனோடு நான் தங்குவேன், போஜனம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகையினாலே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை கழுவி சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. ரத்தம் சிந்தில்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. நம்ம பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமானால், நம்முடைய சாபங்கள் நம்மளை விட்டு மாற வேண்டுமானால் ஒரே ஒரு வழி, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான். மனிதனுக்குள்ள இயேசு நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளிடப்படவில்லை. ரத்தம் சிந்து இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஆண்டவர் சிலுவைக்கு எதற்காக வந்தார்? நம்முடைய பாவங்களை போக்குவதற்காக. சோத்திர 3 ஆணிகளை அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ரத்த சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். மீண்டும் நியாயாதிபதியாக இந்த உலகத்தை நியாயந்திருக்க இயேசு வரப்போகிறார். அன்பு சகோதர சகோதரியே, ஆண்டவருடைய வருகை சீக்கிரம். நான் வாழ்கிற காலம் கடைசி காலம். இயேசு சீக்கிரமாய் வந்து இந்த உலகத்தை ஒரு முடிவுக்கு, இந்த உலகம் முடிவடைய போகிறது. அந்நாட்களில் உபத்திரம் முடிந்தவுடன் சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளி கொடாதிருக்கும், வானத்தின் நட்சத்திரங்கள் விழும் என்று வேதவசனம் சொல்லுது. சோத்திர யுத்தங்களின் செய்திகளும் கேள்விப்படுவீர்கள். யுத்தங்கள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள் பூமியில உண்டாகும் என்று இயேசு சொன்ன வார்த்தையெல்லாம் இன்றைக்கு நிறைவேறிவிட்டது. அன்பு தகப்பனே, அன்பு தாயே, வீட்டிலிருந்து சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டிய கடைசி காலத்துல வந்திருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, இன்று மரித்தால் எங்கே போவாய்? சோத்திரம். மரணம் நமக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பிறப்பு என்றால் ஒரு இறப்பு தான்.
இந்த பூமியில் நாம் யாரும் இருக்க போறதல்ல. ஆனால் நாம் இது உலகத்தை விட்டு போகும் பொழுது நம்ம எங்கே போக போகிறோம்? அதுக்குத்தான் வழி இயேசு. ஆமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்குத்தான் வழி இயேசுவாக இருக்க. மரணத்துக்கு பிற்பாடு வாழ்வு இருக்கிறது, பரலோகம் ஒன்று இருக்கிறது, நரகம் என்று ஒன்று இருக்கிறது. நரகத்தை மனிதனுக்காக கடவுள் படைக்கவில்லை, மனிதனுக்காக ஆண்டவர் பரலோகத்தை உருவாக்கி இருக்கிறார். ஆகையினாலே அந்த நரக தண்டையிலிருந்து நம்மளை விடுதலை செய்வதற்காக, நரகத்திலிருந்து நம்மளை காப்பாற்றுவதற்காக இயேசு கிறிஸ்து மனிதனாய் இந்த உலகத்துக்கு வந்து நம்மளை காப்பாற்ற வந்த தேவன், நம்மளை பாதுகாத்து ரட்சிக்க வந்த தேவன், இழந்து போனதை தேடும் ரட்சிக்கவே மனுஷகுமாரனாகிய இயேசு வந்திருக்கிறார். ஆகையினாலே அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, அன்பு தகப்பனே, தாயே, உங்களுடைய வாழ்க்கையை நீங்க ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பீர்களானால், இந்த கிராமத்தில் வாழ்கிற அருமையான தகப்பனே, தாயே, சிறு குழந்தைகளை, பெரியவர்களை, பெற்றவர்களே, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்தால் சோத்திர சோத்திர அவருடைய நாமத்தின் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்டு எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாக முடியும். அவளுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர் சொல்கிறார், மனம் திரும்ப வேண்டும், பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும், குடியை விட்டு மனம் திரும்ப வேண்டும், தீய பழக்கவங்கட்டு மனம் திரும்பி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கும் பொழுது என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். உங்கள் இல்லங்களுக்கு, உங்கள் வீடுகளுக்கு இயேசு சமாதானத்தை கொடுக்க வந்திருக்கிறார், விடுதலையை கொடுக்க வந்திருக்கிறார், நல்ல எதிர்காலத்தை கொடுக்க வந்திருக்கிறார். நம்பினால், விசுவாசித்தால் இயேசு கிறிஸ்துவுடைய கரம் உங்களை குணமாக்கும். இயேசு கிறிஸ்துவுடைய அற்புதத்தை நீங்க பார்ப்பீங்க. அன்பானவர்களே, 2000 வருஷத்துக்கு முன்னால சோத்திர 12 வருஷம் பெரும்பாலுள்ள ஸ்திரீ வாழ்க்கையில விடுதலை இல்லாமல் வயிற்றினால் செலவிடப்பட்டு பயங்கரமான வேதனையில் இருக்கும் பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறார். இயேசுவை குறித்த கேள்விப்படுகிற செய்தியை தான் உங்களுக்கு நாங்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் வந்து நோக்க இயேசுவை பற்றி பிரசங்கிக்க, இயேசுவை பற்றி சொல்ல வந்திருக்கிறோம். ஏன்னா அவர் விடுதலை தருகிறவர், மன்னிக்கிறவர், பரலோக ராஜ்யத்தை தரு ரட்சிக்கிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த இயேசு உங்களை அழைக்கிறார். 12 வருஷம் விடுதலை இல்லாமல் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட பொழுது அவருடைய வஸ்திரத்தை ஆயில் தொட்டால் எனக்கு சுகம் கிடைக்கின்ற ஒரு நம்பிக்கை அவருக்கு வந்தபடினாலே அவள் ஓரத்தில் இருந்து இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டால் ஐயா, உடனே இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை அந்த மகள் மேல இறங்கி ஒரு பரிபூர்ண விடுதலை, ஒரு பரிபூர்ண சுகம். இயேசு சொன்னார், மகளே, உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு என்று ஆண்டவர் சொன்னார். ஒவ்வொரு மனிதனை பார்த்து ஆண்டவருடைய வேதனை மாறணுமா, விடுதலை வேண்டுமா, இயேசுநாதரை நம்பி வாங்க. இயேசுநாதர் மேல விசுவாசம் வச்சீங்கன்னா உங்களுக்கு மெய்யான ஆறுதலை, விடுதலை இயேசு தருவா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சின்ன ஜெபம். நல்ல பிதாவே, ஸ்தோத்திரம். உடைய கருத்தில் இந்த நாளை தருகிறோம். இந்த கிராமத்தை உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த கிராமம் ரட்சிக்கப்படணும், இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறியணும். யானை வழியும் சத்தியமும் ஜீவமாகின்ற இயேசுவை உண்மை அறிந்து ஆண்டவரை உண்மை விசுவாசிக்கத்தக்க இருதயத்தை ஒவ்வொருக்கும் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.